friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் whiteningக்கான ஒரு க்ரீம் தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா பனானா வச்சு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த க்ரீம் உங்க ஃபேஸ்ல போடும்போது உங்க ஃபேஸ்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னியோட மார்க்ஸ் இதெல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும். வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நமக்கு அந்த க்ரீம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனானா வேணும். நான் க்ரீன் கலர் பனானா முழுசாக நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். உங்ககிட்ட எந்த பனானா இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட முழு பாதாம் இருந்து அதில் ஒரு 5 பாதாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ரோஸ் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும், அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பனானா நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம ஸ்கின்க்கு கொடுக்குது. இது நம்ம விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் கூட இது ரெடியூஸ் பண்ணும். ஆன்டி ஏஜ்னாகவும் இது செயல்படும். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அலோவேரா பிளான்ட் இருந்தால் அதோட ஜெல் நீங்கள் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிள். இப்போ இந்த க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் இதில் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இது நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களோட பிக்மெண்டேஷன் ஏரியாஸில் நீங்கள் உங்கள் பாடியிலையோ சரி, உங்கள் ஃபேஸ்லேயும் சரி, எங்கே பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கே இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் பிக்மெண்டேஷன்ஸ் நல்லாவே ஃபேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் ரொம்ப சன் டர்ன் ஆனால ஃபேஸ் ரொம்ப டர்ன் ஆயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட சன் டர்ன் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 2-3 ஷேட்ஸ் நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ரீமை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸை நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்கின் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஆக்னி இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப எல்லாத்துக்குமே இது நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும். எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பனானாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின் ஏ கண்டென்ட் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினால் இது நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே லைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு நியூ செல்லை ஜென்ரேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணவே இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது 1 வீக் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சில்னஸ் போயிடும். அப்போ தான் உங்களுக்கும் எந்த ஒரு கோல்ட் பிடிக்காது. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போட பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.